சின்னாரப்பட்டி, மேலக்கோட்டை, கீழக்கோட்டை ஜமீன் பகுதிகளில் வாழ்கிற அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த இடத்திலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சின்னாரப்பட்டி பேரூராட்சி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்தோருக்கு நிந்தனை செய்வோம் என்று புரட்சி பாவலன் பாரதி கற்பிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய குட்டி ஜப்பான் என்று பெயர் பெற்ற சின்னாரப்பட்டி பேரூர் நகரம், அதை சுற்றி வேளாண்குடி மக்களால் சூழ்ந்திருந்த இந்த பேரூர் நகரம் இன்று என்ன நிலையில் இருக்கிறது என்பதை என் அறிவு சிறந்த பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுமலை அடிவார பகுதியிலே எழில் சூழ்ந்த பகுதியில் நீர்வளம் மிக்க பகுதியில் நாம் இங்கே குடியேறி இந்த பகுதியில் வேளாண்மை செய்கிற மக்கள் வேளாண்மை செய்து கொண்டும், தொழில் செய்து கொண்டிருந்த மக்கள் தொழில் செய்தும், தொழில் செய்த மக்களை வேளாண்மை செய்து கொண்டிருந்த மக்களுடைய மானத்தை காக்கும் நெசவு தொழிலை நாம் செய்து கொண்டும் இந்த ஊரை செழிப்படைய செய்து கொண்டிருந்தோம். நமது பகுதியில் சுற்றி இருந்த ஊர்களிலே பருத்தி விளைந்தது, பருத்தி நூல் உற்பத்தியானது. அந்த நூலை வைத்து நாம் நெசவு செய்து இங்கு வாழுகிற அனைத்து மனிதர்களுடைய மானத்தை காத்துக் கொண்டிருந்தோம். நெசவு என்பது நம்முடைய தொழில். அதைத்தான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதி பாடுகிறார். உழவு என்பது உணவை கொடுப்பது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுப்பது உழவு மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மாணவர்களுடைய மானத்தை காப்பது ஒரு தொழில், அதுதான் நெசவு தொழில். அந்த தொழிலை செய்து இங்கிருந்து உலகினுடைய பல பகுதிகளுக்கு நாம் இங்கிருந்து ஆடைகளை ஏற்றுமதி செய்தோம். உலகில் உள்ள பல பகுதிகளுடைய மனிதர்களுடைய மானத்தை காத்து நின்றோம். அப்படி உழவையும் நெசவையும் சேர்த்து ஒரு சேர பெற்ற இந்த சின்னாரப்பட்டி பேரூர் நகரம் தற்போது என்னவாக மாறி இருக்கிறது என்பதை என் அறிவில் சிறந்த பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுமலையுடைய அடிவாரத்தின் மேற்பகுதியிலே அசலை, அங்கே ஒரு ஈசன் கோயில் உண்டு, சிவனுடைய கோயில் உண்டு. நமக்கெல்லாம் இன்று வரை நமக்கெல்லாம் பொழுது போகவில்லை என்றால் இங்கிருந்து நடந்து சென்று செட்டியப்பட்டி வழியாக மலையில் மேலே ஏறி சென்று அசலை நீரூற்றிலே அமர்ந்து அங்கே இருக்கிற நீரை பருகிவிட்டு, அல்லது இங்கிருந்து கோழியோ கறியோ வாங்கி கொண்டு சென்று அங்கே சமைத்து சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இன்று வரை. இந்த அசலை நீரூற்றுக்கு அருகிலே எதற்காக சிவன் கோயிலை நம் முன்னவன் வைத்தான்? எதற்காக வைத்தான்? இந்த அசலை நீரூற்று ஆண்டுதோறும் நீரை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நீர் ஓடையாக ஓடி வந்து, அதுதான் நீர் அங்கிருந்து மலையிலிருந்து அருவியாக அப்படியே உருண்டு ஓடி வந்து, அது யானை விழுந்தார் ஓடை வழியாக செட்டியப்பட்டி வழியாக உள்ளே புகுந்து அப்படியே சென்று இந்த பகுதி முழுக்க செழிப்படைய செய்து, இறுதியில் அந்த யானை விழுந்தார் ஓடை பஞ்சம்பட்டியுடைய பானை குளத்திலே சேர்ந்து, அந்த பானை குளத்திலிருந்து குடநாட்டிலே சேர்ந்தது. இன்னைக்கு யானை விழுந்தார் ஓடை இருக்கிறது, ஆனால் அசலை நீரூற்று எங்கே? இந்த நீர் ஊற்று எப்படி உருவானது? நண்பு சொந்தங்களே, எப்படி உருவானது? இந்த மலையின் மேலே ஓங்கி உயர்ந்திருந்த மரங்கள், பலாயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது, வனங்கள் இருந்தது. மேகம் கூடினால் மலையை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்த மரங்கள் இந்த மலையிலே பரவி இருந்தது. பசுந்தோடை பூமியாக இந்த பூமி இருந்தது. அந்த மழை நீரை அறுவடை செய்து அந்த மலையின் மீது வேறு மீது இருக்கக்கூடிய அந்த மரங்களின் வேறு மீது இருக்கக்கூடிய மண்ணிலை படிய செய்து ஈரப்பதத்தை பதிய வைத்திருந்தது. ஏன்? இந்த மரங்களிலிருந்து உதிர்ந்த இலைகள் விழுந்து 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 பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக விழுந்து மச்சி அது மிகப்பெரிய மண் அடுக்காக மாறி மலையின் உச்சியிலே இருந்தது. இந்த மலையில் விழுந்தவுடன் மலையை அறுவடை செய்து வானத்திலிருந்து மேகத்தை அறுவடை செய்து மழையாக மாற்றி அந்த மழை நீரை வேர்க்கடியில் கொடுத்து அந்த தன்னுடைய உறவு தேவைக்கு போக மீதி நீரை அந்த மண்ணில் அப்படியே சொதென்று புதைத்து வைத்திருந்தது. அது ஊறி 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 மண்ணில் நீர் ஊறி 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 கீழே
சற்றேறக்குரிய 15 அடி 20 அடி ஆழத்திற்கு அந்த நீர் உள்ளே சென்று இறுதியாக கீழே செல்ல முடியாது என்ற நிலை வருகிற பொழுது ஒவ்வொரு துளி நீராக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 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 ஒரு ஓடையாக உருவாகி சுனை நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கங்கே உருவாகக்கூடிய சுனை சுனை என்றால் சிறிய ஊற்று அந்த சிறிய ஊற்றெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஓடையாக வந்து அதுதான் யானை விழுந்தான் ஓடையிலே உனக்கு தண்ணீர் வந்தது. இந்த இடத்திலே நெசவு தொழில் சிறப்பதற்கு நூலிலே சாயம் ஏற்றி உலகம் முழுமைக்கு ஏற்றி செல்வதற்கு பயன்பட்டது இந்த யானை விழுந்தான் ஓடை நீர் தான். யானை விழுந்தான் ஓடை இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று என் அறிவு சார்ந்த பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொப்பம்பட்டி அருகிலே ஒரு நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்றுக்கு அருகிலே தான் இவர்கள் இப்போது கட்டியிருக்கிறார்கள். ஒரு அணை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த அணையிலிருந்து நீர் அப்படியே சென்று இந்த பக்கம் நடுப்பட்டி வழியாக கீழே சென்று இந்த பகுதி முழுக்க வேளாண்மை நடைபெற்றுக் கொண்டிருந்தது, விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நீர் அப்படியே போய் சீவசரனுக்கு கீழே உடனாற்றிலே சேரும். இந்த ஓடை தடைபட்டது. நீரூற்று இல்லை, நீர் வரவில்லை, நீர் தடைபட்டதன் விளைவாக இந்த பகுதியில் விளைந்து கொண்டிருந்த வெங்காயம், சிறப்பு வாய்ந்த சின்ன வெங்காயம் இன்று இல்லை. வேளாண்மை இல்லை. உன்னிடத்தில் இருந்த வேளாண்மை உன்னிடத்திலே இல்லை. இச்சிறுமலை அடிவார பகுதியிலே சற்றேறக்குறைய வெள்ளோடு முன்பிருந்து கூட எடுத்துக் கொள்ளலாம். அங்கிருந்து தொடங்கி மாவூர் அணை வரை சிறுமலை அடிவார பகுதிகளில் இருந்த கொடிமுந்திரி இன்று இல்லை. உலகெங்கும் ஏற்றுமதி செய்தீர்கள். அம்பாத்துறை ரயில்வே ஸ்டேஷன் எப்படி உருவானது? இங்கிருந்து நீங்கள் நெசவு செய்து சேலைகளை ஏற்றுமதி செய்தீர்கள், வேளாண்மை செய்து வெங்காயத்தை ஏற்றுமதி செய்தீர்கள், கொடிமுந்திரியை உற்பத்தி செய்து உலகெங்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்தீர்கள். ஆனால் இன்னைக்கு அது என்னவாக மாறி இருக்கிறது என்று என் அறிவு சொந்தர்கள் சிந்தித்து பாருங்கள். என் அன்பு சொந்தங்களே, சட்டமொழி சித்தர் என்ற ஒரு சித்தர் சொல்லுகிறான், அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்கிறார். அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்கிறார். அண்டம் என்றால் என்ன? அந்த சராசரம் என்று சொல்கிறோம். அந்த சராசரம் அப்படின்னா என்ன? அண்டம் என்றால் இந்த உலகு, இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமியோடு சேர்ந்த ஒட்டுமொத்த இயற்கை சேர்ந்துதான் பேரண்டம் என்று சொல்லுகிறோம். இந்த பேரண்டத்தில் ஒரு உயிர் உருவாக வேண்டும் என்றால் அந்த உயிருக்கு தேவையான அத்தனை தனிமங்களையும் கொண்டிருக்கிறது இந்த மண், இந்த நிலம். அதற்கு தேவையான நீர் தேவைப்படுகிறது. அதை இந்த நீர் கொடுக்கும், இந்த வானம் கொடுக்கும். இந்த வானம் தான் நீர் கொடுக்கும். அப்ப என்ன செய்யுது? நீர் தேவை, இடம் தேவை, நீர் தேவை. ஒரு உயிர் உருவாக்குவதற்கு காற்று தேவை, ஆக்சிஜன் தேவை. அந்த காற்று இந்த பூமி பந்தின் மேற்பரப்பில் இருக்கிறது, வழி மண்டலத்தில் இருக்கிறது. நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு, இந்த ஐந்தும் சேர்ந்ததைத்தான் நாம் பஞ்சபூதங்கள் அல்லது ஐம்பெரும் ஆற்றல்கள் என்று சொல்கிறோம். இந்த ஐம்பெரும் ஆற்றல்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒவ்வொரு உயிருக்கும் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிர் உருவாகும். இதுதான் உயிர் கொள்கை. அப்படி இந்த உயிருடைய மேற்பரப்பிலே நீர் உருவாகி, காற்று உருவாகி, ஒரு குறிப்பிட்ட அளவில் வெப்பம் உருவாகி, அதிலிருந்து ஒரு ஓருயிர் அமீபா உருவாகிதான் பல்லுயிர் பெருக்கம் ஏற்பட்டு பரிமாண மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியாக பரிமாண வளர்ச்சி அடைந்த ஒரு உயிர் மனிதன் என்ற இந்த கேடு கட்ட மிருகம் உருவானது. அப்படித்தான் பரிமாண வளர்ச்சியுடைய இறுதி மிருகம் மனிதன். ஏன் மிருகம் சொல்றேன்? பின்னாடி சொல்றேன் ஏன் மிருகம் சொல்றேன். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவறிஞன் ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸின் நண்பன் சொல்லுகிறான், என் அன்பு சொந்தங்களே, முன்னங்கால்கள் சுருங்கி கைகளானதும் குரல்களை சுருங்கி அதிர்வலைகளாக மாறியிருந்தான் பரிணாம வளர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. அதுதான் மனித வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்று. ஹோமோ சேபியன்ஸ் என்று சொல்கிறார்களே, இந்த மனித உருவம் இப்படிதான் பல அடுக்குகளை கடந்து நாம் மனிதர்களாக மாறி இருக்கிறோம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அததான் நம்ம பகுத்தறிவு சொல்றோம். இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல், பகுத்தறியக்கூடிய ஆற்றல், இதை வைத்துத்தான் தன்னை ஈன்றெடுத்த பூமி தாயுடைய கருத்தையே அறுத்து ரத்தம் கொடுக்கிற கொடுஞ்செயலை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் மனிதனை மிருகம் என்று, கடைசி மிருகம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு, இது எதையும் இவன் உருவாக்கவில்லை. இவைகள் தான்
இவனை உருவாக்கி இருக்கிறது. இந்த 50 பூதங்கள் தான் இவனை உருவாக்கி இருக்கிறது. இந்த 50 பூதங்கள் இங்கே இந்த பூமி பந்திலே நிலைத்திருப்பதற்கு காரணம் இந்த பூமி பந்து இயற்கையிலேயே பெற்றிருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், மலை வளங்கள். அந்த மலை வளங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல அந்த நிலத்தினுடைய மழை வளம் மழையை அறுவடை செய்து, நீரை அறுவடை செய்து நிலத்தின் நீர்வளத்தை பாதுகாக்கும். இந்த நீர்வளம் எவ்வளவு நிலத்தின் அடியிலே செலுத்திருக்கிறதோ அதை பொறுத்து நிலத்தினுடைய காடு வளம், காற்று வளம் பாதுகாக்கப்படும். அப்படி நிலத்தினுடைய காற்று வளம், காடு வளம், மழை வளம் பாதுகாக்கப்படுகிற பொழுது அந்த நிலத்தினுடைய வெப்பநிலை சரி சமநிலையில் வைக்கப்படும். அப்படி வெப்பநிலை சமநிலையில் வைக்கப்படுகிற பொழுது வானம் மும்மாறி ஒளியும். இந்த உயிர் சூழலை அழித்த அயோக்கியன், திருடன், கொள்ளைக்காரன் மனிதன் என்ற மிருகம். என் அன்பு சொந்தங்களே, இந்த 50 ஆற்றல்களும் மனிதனுக்கானது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமானது. அதைத்தான் சட்டமொழி சித்தர் சொன்னான். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி? என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் மண்வள கொள்ளை, எங்கு பார்த்தாலும் மலைகளை அடித்து நொறுக்குகிறார்கள், எங்கு பார்த்தாலும் மரங்களை அழிக்கிறார்கள். மலைகளை அடித்து நொறுக்கிற உரிமையை இந்த கேடுகட்ட மனித மிருகத்திற்கு எவன் கொடுத்தது? மண்ணை அள்ளி திங்கிறார்கள். ஒரு கைப்பிடி மண்ணை இவர்களால் உருவாக்கிவிட முடியுமா? ஒரு கைப்பிடி மண் என்பது அன்பு சொந்தங்களே, ஒரு மண் என்பது வெறும் மண்ணா? அது மண் அல்ல, பல கோடி நுண்ணுயிர்களுடைய தொகுப்பு. மனிதனால் ஒரு நுண்ணுயிரியாவது உருவாக்கிவிட முடியுமா? பாலை பிடிக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிரை உருவாக்கிவிட முடியுமா? மாவை பிடிக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிரை மனிதனால் உருவாக்கிவிட முடியுமா? எந்த அறிவியலால் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை உருவாக்க முடியும்? எந்த அறிவியலால் மனிதன் குடிப்பதற்கு தேவையான நீரை H2O என்ற நீரை உருவாக்கிவிட முடியும்? எந்த அறிவியலால் மனித உடலில் ஓடுகிற ரத்தத்தை உருவாக்கிவிட முடியும் என்று எவனாவது ஒரு அயோக்கியன், மண்ணு திரளவன், மலை திரளவன், மரத்தை வெட்டி திங்கவன், இயற்கை பால் பெற்ற எந்த அயோக்கிய பெயராவது சொல்ல முடியுமா? ஆனா உன் கண் முன்னே உன் மலையை அடித்து நோக்குகிறான், மண்ணை அள்ளி திங்குகிறான், குளங்களை சூறையாடுகிறான், நீர்வளத்தை அழிக்கிறான். நீ வேடிக்கை பார்த்துக்கிறாய். யார் காரணம்? முறை செய்து வாழும் மண்ணின் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும் என்று வள்ளுவம் கற்பிக்கிறது. இங்கே சரியான ஒரு ஆட்சி, அரசு நிர்வாகம் இருந்திருந்தால் இது எல்லாம் சரியாக இருந்தது. எனக்கு முன்னாடி பேசுற தம்பி சொன்னாங்க, ஊருக்கு 10 பேரு ஐயா பின்னாடி ஓடுவாங்க. இந்த ஊருக்கு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருடைய தொழில் என்ன பாதி? ஊருக்கு 10 பேர், திமுக 10 பேரு, அதிமுக 10 பேரு, பாரதிய ஜனதா கட்சி 10 பேரு, காங்கிரஸ் 10 பேரு. இவர்களுடைய தொழில் என்னன்னு பாரு. என்ன தொழில் பாருங்க. அவன் எப்படா 27 லட்சம் 40 லட்சம் ரூபாய் கார்ல வெள்ளை துறைமா போறான்? எப்படி போறான்? இந்த மண்ணலை திக்கிறான். அந்த மண்ணலை திக்கிறவரை திருடன் சொல்லணுமா, கொள்ளைக்காரன் சொல்லணுமா, அல்லது மாவட்ட கவுன்சிலர் சொல்லியா? பையன் என்ன சொல்லி ஊரடிச்சு உடைய போறான், மலையை உடச்சு நிறுத்தான். அவன் பிள்ளை இங்க வராது. 10,000 கோடி சொத்தை சேர்த்து வச்சிருக்கிற, தொழில் வச்சிருக்கிற, காசு வச்சிருக்கிற, எல்லாம் சரி. நீ நிம்மதியா தூங்குறியா? தூங்க முடியுமா? இங்க இருக்க மாவட்ட கவுன்சிலர் திமுக, பேரூராட்சி கவுன்சிலர் திமுக, அதிமுக எவராவது ஒருவர் நெஞ்சில் கை வச்சு சொல்லு. யோக்கியமா, உண்மையும் நேர்மையா உழைத்து சம்பாதித்துதான் நான் 30,000 கோடி சொத்து வச்சிருக்கேன். வெள்ளை தலைமா வெளியில் அடையிறேன், தலைவர் நான் வெளியில் அடையிறேன், மாவட்ட கவுன்சிலர் வெளியில சொல்றேன். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? உனக்கு என்ன பருமானம்? கார்ல பருமானமா வெள்ளை தலைமா வந்துட்டா உனக்கு பெருமை. அப்படி தெரியாது. என்ன பண்றாரு? செஞ்ச சூழ வச்சிருக்காங்க, 10 டிப்பர் வாங்கி வச்சு மண்ணு பெறுறாங்க. இந்த பக்கம் பஞ்சமுடியில 10 குழந்தை 11 குழந்தை. அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா ஆத்தூர் அணை வரைக்குங்க. இந்த பக்கம் வாய்ப்பு கிடைச்சா
திண்டுக்கல் மாவட்டம் முடிக்க என்ன செய்வாரு? மண்ணு தருவாங்க. மண்ணு தருவது யாராவது பிடிச்சா நாமக்கல் கட்சிக்காரங்க அல்லது ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்கள் சமூக யாராவது கண்டுபிடிச்சா எங்க ஐபி ஐயா அந்த சொல்லியிருக்காரு, அவர் சொல்லிதான் நான் செய்யறேன், அவரு தான் எங்க முதலாளி அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இவர்கள் பின்னே நீங்க சென்று ஒரு திருட்டு பயிற்சி மீண்டும் மீண்டும் வாக்கை கொடுத்து நீங்கள் அதிகாரத்தில் அமர வைப்பது என்பது அவமானகரமானது இல்லையா? அவமானகரமானது இல்லையா? இந்த நடுப்பட்டி போங்க, இந்த பக்கத்தில் ராமநாதபுரம் போய் பாருங்க, நடுப்பட்டியில் போய் பாருங்க. ஆழ்முறை கிணறு போட்டு போர்வெல் போட்டு சாயப்பட்டறையில் வரக்கூடிய வேதி கழிவுகளை ஆழ்முறை கிணறுக்குள் உள்ளே விடுறாங்க. வேளாண்மை நிலங்களுக்கு அந்த கிணறுகளின் நீர் பல வண்ணங்கள்ல இருக்கு. மஞ்சளா, பச்சளா, கருப்பா, பல வண்ணங்கள் இருக்கு. கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? அன்பு சொந்தங்களே, கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? நாம பார்த்துட்டு அசலை நீர் ஊற்று இல்லை, யாரையும் ஓடையில வந்த தண்ணி இல்லை, நாம புடுங்கி கொட்டா புடுங்கி செஞ்சுட்டு இருந்த கொடி முந்திரி இல்லை, வண்டியா ஏற்றி அனுப்ப அந்த கூட்டு வண்டியை எங்கிருந்து கொடி முந்திரியே, சேலைகளை இருந்து ஏற்றி அனுப்பணுமே, வெங்காயத்தை இங்கிருந்து ஏற்றி அனுப்பணுமே, அதெல்லாமே நம் கண்முன்னே இல்லையே. நம் பிள்ளைகளுக்கு ஊற்று என்ற எதை காப்போம்? எதை சொல்லுவோம்? ஊற்று நீர் இப்படித்தாப்பா இருக்கும், சுனை நீர் இப்படித்தாப்பா இருக்கும், ஓடை என்றால் இப்படித்தாப்பா இருக்கும், ஆறு என்றால் இப்படித்தான் இருக்கும். எதை சொல்லுவ? இது எல்லாவற்றையும் அளித்த அயோக்கியர்களை, மனித மிருகங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள். நமக்கு கொஞ்சம் கூட உணர்வில்லையா? உங்களிடத்திலே நெசவு தொழில் என்பது உற்பத்தி தொழில். நீ ஒரு முதலாளியாக வாழ்ந்து கொண்டிருந்த, ஆனால் இன்னைக்கு அந்த தொழில் நலிவடைந்து போனதற்கு யார் காரணம்? கூட்டுறவு பண்டகசாலைகள் மூலம் நாங்கள் நூற்பாலைகளிலிருந்து நூல்களை வாங்கி அரசு உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். இந்த கூட்டுறவு பண்டகசாலையிலிருந்து எந்த நெசவாளருக்கு சித்தாரவட்டியிலே நூல் போகிறது? யாராவது சொல்லுங்க. என்ன நெசவாளருக்கு போகுது? எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகள் குறைந்த விலையிலே, அந்த மானியத்திலே குறைந்த விலையை வாங்கி இவர்கள் நூற்று வெளியில ஏற்றுமதி செய்கிறார்கள். அரசு கொடுக்கிற அத்தனையும் தனிப்பெரும் முதலாளிகள் தான் சுரண்டி திங்கிறார்களே ஒழிய அடிப்படையில் நெசவு தொழிலை வைத்து வாழுகிற ஏழை எளிய நெசவாளர்கள் இதை புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. நீ சுவாசிக்கிற காற்று உன்னிடத்தில் இல்லை, குடிக்கிற நீர் உன்னிடத்தில் இல்லை, வாழ்கிற பூமி உனக்கானதாக இல்லை. எல்லாத்தையும் இதெல்லாம் புதுசா தெரியும். மழைங்கிறான், தண்ணிங்கிறான், காத்துங்கிறான், மழை என்னமா எல்லாத்தையும் விட்டு என் அன்பு சொந்தங்கள் சின்னாரவட்டியில மட்டும் 1000 வீட்டுக்கு இதுவரை பட்டால ஒரு நாள் முன்னாடி கட்டிக்கிறாங்க, திமுக அலுவலகத்துக்கு பக்கத்தில் கட்டிக்கிறாங்க. வந்து போண்டா வாங்கி தின்னு பார்த்தா பட்டா வழங்குற ஒரு சீட்டு. அந்த சீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பேர் எழுதி அவர் எந்த தெருவில் வசிக்கிறாரு, அவருடைய வீட்டு என்னென்ன, நீங்க வீடு என்னெல்லாம் கொடுத்துருவாங்க, ஆனா பட்டா மாட்டாங்க. வீடு என்னென்ன, மின் இணைப்பு கொடுத்துருவான், குடிநீர் கொடுத்துருவான், எல்லாம் கொடுத்துருவான், ஆனா என்ன பட்டா வழங்கல. ஏன்னா மக்கள் யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா திமுக வீடு விழா போய் கொடுத்து இந்த ஏழை எளிய மக்கள் விழிப்புணர்வு மக்கள்ல வீடு விழா போய் கொடுத்து பட்டாவை கொடுத்து இந்த பட்டியலை கொடுத்து உன் பேரை ஃபுல்லா பண்ணி கொண்டு வா, இன்னைக்கு அமைச்சர் வர்றாரு, வந்து இன்னைக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா உடனே உனக்கு பட்டா. இவங்க என்ன பண்றது? அண்ணா பையில தினந்தோறும் கூலி வேலைக்கு போறவங்க அந்த வேலையை விட்டு இந்த அயற்ற பையில திருட்டு பையில சொல்லிட்டாங்க, வந்து வேலையை விட்டு நின்று இதை நிரப்பி கையில போய் கொடுத்துட்டு கடைசியா பார்த்தா அவர் இருக்கு இந்த மக்கள் காசு கொடுத்து கொடுத்தா வரமாட்டான், அமைச்சர் வர காசு கொடுத்து கொடுத்தா வரமாட்டான். அமைச்சர் இப்ப அமைச்சர் போனாங்கன்னா இங்க வந்து 2 நாய்கள் வச்சு அறுவடை பார்க்க முடியும், அறுவடைலாம் போறாரு, அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றது? அமைச்சர் வர்றது கூட்டம் காட்டிங்க, இங்க அப்படிலாம் கூட்டம் காட்டினாதான் மண்ணு பெற முடியும், மழைய உடைக்க முடியும், மரத்தை விட்டு திங்க முடியும், ஊரு பைய சொந்த அடிச்சு உடைய விட்டு திங்க முடியும், இதை பண்ணுமானமா காலில் போக முடியும். கூட்டிட்டு வந்து கூட்டத்தை நிறுத்திட்டு அவ்வளவுதான் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டோம்ல, அவருடைய சீக்கிரத்துல பட்டா கொடுத்தாரு. எத்தனை வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சு 15 வருஷமா இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களும் இதை மறந்துட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும்
வேட்டி கொடுக்குறான், சேலை கொடுக்குறான். இதுல ஒரு பெரிய குடும்பம். நேற்று நாங்க அந்த விவாதத்துல பங்கேற்க போறோம். திண்டுக்கல் திமுக இருந்து ஒரு பொறுப்பாளர் பேசுறாங்க. திமுக ஒரு பொறுப்பாளர், இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நீ மறந்துடாது, தயவு செஞ்சு ஆத்தூர்ல கொடுத்த அந்த சேலையை பையோட வாங்கிக்குவான், திண்டுக்கல்ல கொடுத்த சேலையை நான் பையோட அவன் வாங்கி தரேன். ரெண்டையும் வேலையில காட்டுது. என்னன்னா ஆத்தூர்ல வந்து பட்டு சேலை கொடுத்தாங்களாம், திண்டுக்கல்ல ரேஷன் கடையில நூறு சேலை அதை கொடுத்தாங்களாம். அப்ப அங்க இருக்க திமுக வேற, இங்க இருக்க திமுக வேற, நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். என்னதுதான் இதெல்லாம் பாகுபாடு இல்லையா? நீங்க பிரச்சனையை பாருங்க, எடுக்கிற பிச்சை எது பெருசு பாருங்க, மாநில கவிங்க எப்படி பாருங்க. இப்படி சேலை கொடுத்தா இப்ப அண்டா கொடுத்தாங்க, அந்த ஹாட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கூட்டத்துக்கு ஆடு மாடு ஏற்றிட்டு போய் ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆணவம் இல்லையா? ஆணவம் இல்லையா? என்ன உன் கொள்கை, உன் தத்துவம் என்ன? இத்தனை ஆண்டு காலம் இந்த சின்னாரப்பட்டி பேரூராட்சிக்கு திமுக செய்த ஒரு நல்லதை சொல்லு, ஒரு நல்லது. 5 ஆண்டுகள் அவர் செஞ்ச ஒரு நல்லதை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கோரிக்கை வச்சாருங்க. என்ன சொல்றாரு? பேருந்து நிலைய விரிவாக்கம் செய்து நவீனப்படுத்திட்டீங்க, என்கிட்ட படுத்திட்டீங்க. சித்தையமூர்த்தியில பண்ணல, ஆலயத்துல பண்ணல, பத்தலகுண்டுல பண்ணல, சின்னாரப்பட்டியில பண்ணி விட்டீங்க. அது 3 தடவை நீங்களே தரப்படா வச்சுக்கீங்க. கடைசியா முதலமைச்சர் வச்சு ஒரு தரப்படா, மொத்தம் 4 தரப்படா இருந்துச்சு. 4 தரப்படா ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன சொன்னாரு? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவேன். யாரு? ஐயா ஐடி சாமி போன தேர்தல்ல சொன்னாரு. எங்க ஹாஸ்பிட்டல்? இடிஞ்சு போன ஒரு கட்டடங்க, இடிஞ்சு போன ஒரு கட்டடம். சின்னாவட்டி பேரூராட்சியில இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரு இடிஞ்சு போன ஒரு கட்டடம். என்னது? பரிசோதனை, ரத்த பரிசோதனை எடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூடம். அதை கட்டிட்டு அதை துறக்காம 1 வருஷம் கழிச்சுங்க, துறக்காம. அதுக்கப்புறம் யாரோ ஏதோ சொல்லி கிள்ளி அப்புறம் வந்து திறந்து விட்டு போனாருங்க. நீங்க என்ன தெரியல, பேருந்து நிறுத்தம் கட்டுறது யார் வேலை? ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினருடைய வேலை. பேருந்து நிலையம் பேரூராட்சியில கட்டுறது யாரு? பேரூராட்சி தலைவர், இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர்கள், பேரூராட்சி உறுப்பினர், மன்ற உறுப்பினர். இங்க பொது கழிப்பிடம் கட்ட வேண்டியது யாருடைய வேலை? பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் செய்யற வேலை தான். இந்த எந்த வேலையும் இவங்க எவனையும் செய்யவே விட மாட்டாங்க. ஐயா எதை கட்டினாலும் அந்த ஐயா ஐக்கலேஷன், எதை கட்டினாலும் அந்த ஐயா ஐக்கலேஷன். இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஊராட்சி மன்ற தலைவர் வேலையை இவர் பார்த்துருவாரு, ஊராட்சி மன்ற உறுப்பினர் வேலையை இவர் பார்த்துருவாரு, மாவட்ட கவுன்சிலர் வேலையை இவரே பார்த்துருவாரு, ஒன்றிய கவுன்சிலர் வேலையை இவரே பார்த்துருவாரு, அப்புறம் பேரூராட்சி தலைவர் வேலையை இவரே பார்த்துருவாரு, பேரூராட்சி உறுப்பினர் வேலையை இவரே பார்த்துருவாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வேலையை இவர் எப்ப பார்ப்பாரு? எப்ப பார்ப்பாரு? நீ போய் பாருங்களேன், அங்கதான பதா வச்சிருக்கேன், அங்கதான இது எல்லாம் இவர் வீட்டு அப்பா வீட்டு சொத்தப்பட்டு வைக்கிறார். 8 கோடியில 10 கோடியில 11 கோடியில இந்த ஊராட்சி அரசு. அதெல்லாம் கிடையாது. இது என்னது? மாவட்ட மானிய குழு நிதி. மாவட்டத்தில் நாம கற்ற வரியிலிருந்து வரக்கூடிய நிதியை அரசு பிரிச்சு கொடுக்கும், மாவட்ட நிர்வாகம் பிரிச்சு கொடுக்கும். அதான் மாவட்ட மானிய குழு நிதி. அதே போல மானிய குழு நிதி, மத்திய மாநில நிதி. இந்த நிதியில வந்து பேரூராட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அரசு நிதி ஒதுக்கும். அந்த நிதிய அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அதுக்குதான் மக்களை சந்தித்து வாங்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரூராட்சி தலைவரா, பேரூராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அது எல்லாத்துலையும் ஐபிரிஷன், எல்லாத்துலையும் ஐபிரிஷன் கொடுமை. இதை இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சர் வந்தாரு, அதை செஞ்சுட்டாரு, அமைச்சர் வந்தாரு, இதை செஞ்சுட்டாரு. கடைசி வரைக்கும் என்னதான் செஞ்சாரு சொல்லுங்க, எனக்கு புரியல. இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எந்த பொதுல இருக்குன்னு சொல்லுங்க, போய் பார்த்து வரோம். அப்புறம் இவங்க சொன்னாங்க, அதாவது ஆலோசனை திட்டம் 2021 தேர்தல் பரப்புறது ஆளுமே வந்துட்டோம். என்ன திட்டம் சொல்லல? என்ன திட்டம்? நவீன மின் மயானம் அமைக்கப்படும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த 5 வருஷத்துல பல வகையை குடிக்க வச்சு கொண்டுருவோம். அப்ப தூக்கி போய் ஏற்க முடியாது, அல்லது குறைக்க முடியாது. தவறு உடனே புகையாகணும். அது பாருங்க, எவ்வளவு பிரச்சனை சின்னாவட்டி பேரூராட்சியில் பத்தி எவ்வளவு பிரச்சனைகள். குடிநீர் பிரச்சனை இருக்கு, நெசவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருக்கு, சாயப்பட்ட தொழில் பிரச்சனை இருக்கு, பக்கத்தில் இருக்க நடுப்பட்டி மக்களுடைய வேளாண் குடிமக்களுடைய பிரச்சனை இருக்கு, கீழப்பட்ட பகுதியினுடைய வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கு. எதுவுமே பேசுற இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், சில எஸ்ஐஆர் திருத்தம் அப்ப பேசுறாங்க. சின்னாவட்டியில் மட்டும் ஒரே நாளில் 7500 ஓட்டுகளை நீக்கி விட்டாங்க. நான் மாவட்ட ஆட்சியரை மண்மையாக கட்டினேன். இவர் ஒரு மாநில கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்,
ஒரு நாட்டினுடைய அமைச்சர் அப்படின்னா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாது இவர் சின்னாளூர் பேரூராட்சி தலைவர். இவர் என்ன பேசுறோம்? திண்டுக்கல் மாவட்டத்துல இதுவரை இத்தனை லட்சம் வாக்குகள் இருந்தது. இந்த வாக்காளர் சிறப்பு சட்ட தீர்வுல சிறப்பு திருத்தத்துல என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு தொகுதியிலும் இத்தனை வாக்காளர்கள் நீக்கிருக்கிறாங்க. அப்படிதான் பேசணும். அதுதான் ஒரு அமைச்சர் தான் பரவாயில்ல மாவட்டம் முழுக்க ஒரு டேட்டா கைது. இவர் வந்தாருன்னா இவர் ஆத்தூர் தொகுதியை மட்டும் பேசுவாரு. இவர் மகன் ஐடி செஞ்சு வந்தாருன்னா அவர் பழனி தொகுதியை மட்டும் பேசுவாரு. அங்க ஒரு டிபிபி பரமசிவம் அவர் வேடசிங்க தொகுதியை மட்டும் பேசுவாரு. இங்க திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர் வந்தாருன்னா அவர் நத்தம் தொகுதியை மட்டும் பேசுவாரு. இங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பெரிய ஞானி அவர் திண்டுக்கல் தொகுதியை மட்டும் தான் பேசுவாரு. வேற எதை பற்றி பேச மாட்டார். நீங்க அரசியலை பாருங்க. திண்டுக்கல் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுகவுடைய செயலாளர். இங்க இருக்கக்கூடிய அதிமுக பொறுப்பாளர்கள் அவர்கிட்ட போய் நாங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யறோம், எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு சின்னாளூர்ல விளையாட்டு போட்டி நடத்தினாலும் எனக்கு என்ன, எனக்கு ஓட்டு கிடைக்குமா? கிடைக்காது. அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நத்தமா இல்லடா இந்த வாய்ப்பு உடனே இதுதாங்க இந்த அரசியல். இதுதான் இந்த அரசியல். நன்கு உறவுகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மழையை இழந்துட்ட, மழை நீரை இழந்துட்ட, நிலத்தின் வளத்தை இழந்துட்ட, மண் வளத்தை இழந்துட்ட, உன்னை சுற்றி இருந்த வேளாண்மை வளங்களை ஏற்றுமதி செய்து கொண்ட வேளாண்மை உற்பத்தி பொருட்களை இழந்துட்ட, இறுதியாக மனித மிருகம் நாம் மட்டும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சாதிப்பதற்கு? சுவாசிக்கிற காற்று கொடுப்பது இந்த பூமி தாய், குடிப்பதற்கு நீர் கொடுப்பது இந்த பூமி தாய், நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் கொடுப்பது இந்த பூமி தாய். ஆனால் இந்த பூமி தாயை நாம் மரணாக மாற்றிவிட்டோமே. இந்த துரோகத்திற்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த துரோகத்திற்கு நாம் என்ன பிராயச்சித்தம் செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? இவர்கள் நொறுக்கி வைத்திருக்கிறார்களே, பல லட்சக்கணக்கான டன் கல்வாரிகளை அழித்து மண்ணை அள்ளி கொண்டு போய் சென்றிருக்கிறார்களே, கல்லை உடைத்து எடுத்து சொல்கிறார்களே, அதை விற்று கல்வாரி என்று மலையை உடைத்து நொறுக்கி விற்று பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கையில் வைத்திருக்கிறார்களே. என் அன்பு மக்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து அத்தனை கோடி ரூபாயையும் சேர்த்து கூடுதலாக இன்னும் 100 கோடி ரூபாயை சேர்த்து கொடுத்து அந்த பெருமகளிடத்திலே அந்த மனித புனிதர்களிடத்திலே கொடுத்து தயவு செய்து நீங்கள் நொறுக்கிய மலையை மீண்டும் உருவாக்கி கொடுங்கள் என்றால் அவர்களால் உருவாக்கி கொடுக்க முடியுமா? என் அன்பு சொந்தங்களே, கொடுக்க முடியுமா? சாயப்பட்டறை தொழிற்சாலை என்று வைத்துக் கொண்டு இயற்கை அன்னையுடைய ரத்த நாளத்தை பாடுபடுத்துகிறார்களே, வேறு நச்சு பொருட்களை மண்ணுக்குள் போடுகிறார்களே, நிலத்தின் நீர்வளம் மாறி போகிறது. அந்த பெருமக்களிடத்தில் அதை வைத்து பிழைக்கிற அந்த பெருமக்களிடத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்களோ அதை விட கூடுதலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பணம் தருகிறோம். உங்களால் அந்த நீர்வளத்தை மீட்டு தர முடியுமா? பல லட்சக்கணக்கான குடங்களில், பல நூற்றுக்கணக்கான குடங்களில் மண்ணை அள்ளி ஏற்றுமதி செய்து பிழைப்பு நடத்திலே மகான்களே, பெருமகன்களே, மனித புனிதர்களே, உங்களிடத்திலே உங்கள் பிள்ளைகள் கேட்கிறோம், இந்த மண் வளத்தை வைத்து நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்திருக்கிறோ அதை விட கூடுதலாக நாங்கள் தருகிறோம். ஒரு கைப்பிடி மண்ணை உங்களால் உருவாக்கிவிட முடியுமா?